வெல்கம் டு மைண்ட் கேம். டுடே நம்ம டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிருகத்துக்கு வந்து மொத்தம் எத்தனை கை இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு மொத்தம் 6 இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து நம்ம 6ன்னு என்டர் பண்ணி பார்க்கலாம். முக்கால்வாசி கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னது 6 ஆன்சர் இல்லையா? அப்போ ஒருவேளை கீழே இருக்கிற 2 காலுமே கையாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ மொத்தம் 8ன்னு நினைக்கிறேன். 8ம் இல்லையா? அப்போ என்னது டேய் என்னடா முதுகு பின்னாடியும் உனக்கு உடம்பு ஃபுல்லாக கையாக இருக்குது. சரி, அப்போ இதையும் எண்ணி பார்த்தா எனக்கு தெரிஞ்ச ஆன்சர் வந்து 11. இந்த செகண்ட் டாஸ்க் உங்களுக்கு தான். இந்த பந்தை உருட்டியும் அதில் இருக்கிறது எதுவுமே நம்ம சாய்க்க முடியல. ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆத்திரத்தை வேணால் அடக்கலாம், ஆனால் மூத்திரத்தை அடக்க முடியுமா? இவனுக்கு வந்த சோகத்தை பாருங்களேன். எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஓகே, இப்போ எப்படி தாண்டுறது? எனக்கு தெரிஞ்ச இந்த கல் எல்லாத்தையும் நம்ம வந்து அடுக்கி வச்சுட்டு அதில் ஜம்ப் பண்ணி ஷார்க்கில் வந்துட்டு பெட்டக்ஸில் கடி வாங்காமல் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு பாத்ரூம் போயிடலாம். ஓகே, சக்ஸஸ். இப்போ ஃபைனல் டாஸ்க் என்னென்னா, சாண்டா கிளாஸ் வந்துட்டு அவர் போகிற வழியில் எல்லா கிஃப்ட்டுமே தெரியாமல் கீழே விட்டுட்டு போயிட்டுருக்காரு. ஓ, இப்படி தான் இந்த தாத்தா வந்து ஒவ்வொரு வருஷமும் நம்ம கிஃப்ட்டு தராமல் அவர் ரோட்லேயே போட்டுட்டு எல்லாத்தையும் போயிடுறாரு போல். சாண்டா கிளாஸ் எல்லா கிஃப்ட்டும் கீழே விழுது, அதை எதாவது பண்ணுங்க. ஐயோ, அவர் காது எதுவும் கேட்க மாட்டேங்கி, பேசாமல் நம்மளே எதாவது முடிவெடுத்தால் தான் உண்டு. அவர் பெல்ட்டை கழட்டி அதில் கெட்டி விட்டுற வேண்டியதான். தாத்தா கொஞ்சிக்காதீங்க.